கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். போன கிளாஸில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். ஸோ அந்த ஹோம்ஒர்க் சம்மோட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு. FE CN6 3 மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு FEயோட electronic configuration. FEயோட atomic number வந்து 26. so 3d6 4s2. ஸோ இது வந்து சாதாரண FEயோட electronic configuration. ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸில் FEயோட சார்ஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸை நான் மறுபடியும் எழுதிக்கிறேன். FeCN6 3 மைனஸ். ஸோ FEக்கு எக்ஸ்ன்னு வைக்கிறேன் ப்ளஸ் 6 இன்ட்டு CNோட லிகாண்ட் சார்ஜ் வந்து -1 இஸ் ஈக்குவல் டு ஹோல் சார்ஜ் வந்து -3. ஸோ x minus 6 is equal to -3, x is equal to -3 plus 6, x is equal to +3. ஸோ FEயோட சார்ஜ் வந்து +3 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஸோ +3னா என்ன அர்த்தம்? 3 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர் லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ FEக்கு வந்து எனக்கு 3d6 4s2 அப்படின்னா FE3 ப்ளஸ்க்கு வந்து எனக்கு என்னவாக இருக்கும்? 3 எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 2 எலக்ட்ரான் போயிடும், இதில் 1 எலக்ட்ரான் போயிடும். 3 எலக்ட்ரான் கம்மியாயிடுச்சுன்னா எனக்கு 3d5ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நான் FE3 ப்ளஸ்க்கு டயக்ராம் வரைகிறேன். 3Dக்கு 5 பாக்ஸ் வரையணும். நெக்ஸ்ட்டு 4Sக்கு ஒரு பாக்ஸ். நெக்ஸ்ட்டு 4Pக்கு வந்து 3 பாக்ஸ். ஸோ FE3 ப்ளஸ் வந்து 3d5. ஸோ 5 எலக்ட்ரான்ஸ் நான் வரையணும். எப்போவுமே சிங்கிளாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5 5 எலக்ட்ரான்ஸ். இப்போது CN மைனஸ் இதுதான் வந்து என்னோட லிகாண்ட். இந்த லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் அப்படின்னா இட் வில் காஸ் பேரிங். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து பேர் ஆகும். இந்த எலக்ட்ரான் வந்து ஸோ 5 எலக்ட்ரான் இருக்குது, இது வந்து பேர் ஆகும். எப்படின்னா இது வந்து இது கூட பேர் ஆகும், இது வந்து இது கூட பேர் ஆகும், அண்ட் இது வந்து தனியாக இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ பேர் ஆன உடனே எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் வீக் ஃபீல்டு லிகாண்ட் வந்து என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் இருந்தால் மட்டும் பேரிங் நடக்கும், வீக் ஃபீல்டு லிகாண்ட் இருந்தால் பேரிங் நடக்காது. ஸோ இது வந்து 3D 4S 4P. ஸோ இது வந்து இது கூட பேர் ஆயிடுச்சு, அண்ட் இது வந்து இது கூட பேர் ஆயிடுச்சு. அப்புறம் மீதி இருக்க ஒன்று இங்கே இருக்குது. ஸோ 5 எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்குது. இப்போது என்கிட்ட எத்தனை CN இருக்குன்னா 6 CN இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு CN வந்து இந்த ஆர்பிட்டால் கூட ஓவர்லேப் ஆகும். செகண்ட் ஒன் இங்கே, தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் அண்ட் சிக்ஸ்த் ஒன். ஸோ எத்தனை D ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லேப் ஆகிருக்கு? D2 2D, அப்புறம் ஒரே ஒரு S, அப்புறம் 3 P. ஸோ D2sp3 அப்படின்றது தான் வந்து என்னோட ஹைப்ரிடைசேஷன். D2sp3னா என்னோட ஜாமெட்ரி வந்து ஆக்டாஹெட்ரல். அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்ததுன்னா மேக்னெட்டிக் நேச்சர் வந்து பாராமேக்னெட்டிக். அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்ததுன்னா பாராமேக்னெட்டிக். இப்போது இது மூணுமே உங்களுக்கு நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன்.
இப்போ 2 விஷயம், இன்னும் 2 விஷயம் புதுசா சொல்லப் போறேன். ஒண்ணு வந்து டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், இன்னொன்று வந்து அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆல்ரெடி போன இதில் படிச்சிருக்கோம் வேலன்ஸ் பாண்ட் தியரியில் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா இல்லை அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா அப்படின்றது வந்து நீங்கள் எழுதணும். இப்போது எலக்ட்ரான்ஸ் இருக்கிற ஆர்பிட்டால்லையே லிகாண்ட் ஃபில் ஆச்சுன்னா, ஓகே, இப்போ 3Dயில் வந்து எனக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதே 3Dலேயே வந்து எனக்கு லிகான்ஸும் வந்து என்ன ஆகுதுன்னா ஓவர்லேப் ஆகுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் இருக்கிற ஆர்பிட்டால்லையே வந்து லிகாண்டும் ஓவர்லேப் ஆச்சுன்னா அப்போது அது வந்து இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். நம்ம போட்ட செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, NiCN4 2-. இதுலேயும் வந்து லிகாண்ட் வந்து எலக்ட்ரான் இருக்கிற ஆர்பிட்டால்லையே ஓவர்லேப் ஆகுது. ஸோ அப்போ இதுவும் வந்து எனக்கு இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, எலக்ட்ரான்ஸ் வந்து 3Dயில் இருக்குது, ஆனால் 3Dயில் லிகாண்ட் எதுவுமே ஓவர்லேப் ஆகலை. 4sல இருந்து தான் லிகாண்ட் ஓவர்லேப் ஆகுது. ஸோ எலக்ட்ரான் இருக்கிற ஆர்பிட்டாலில் ஓவர்லேப் ஆகலை அப்படின்னா அது வந்து அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். எலக்ட்ரான் இருக்கிற ஆர்பிட்டால்லையே லிகாண்ட் ஓவர்லேப் ஆச்சுன்னா அது வந்து இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஹைப்ரிடைசேஷன், ஜாமெட்ரி, மேக்னெட்டிக் நேச்சர், டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து நீங்கள் எப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேராமேக்னெட்டிக் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். பேராமேக்னெட்டிக்னா என்னது? அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸுமே பேராக இருந்ததுன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதில் பேராமேக்னெட்டிக்னு வரதுனால என்னால் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் இதில் டயாமேக்னெட்டிக்னு வந்ததுன்னா இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட ஃபார்முலா வந்து √n × n+2 போர் மேக்னட்டான். BM அப்படின்றது வந்து யூனிட், அதோட பேர் வந்து போர் மேக்னட்டான். √n × n+2. ஸோ இதில் என்னன்றது வந்து என்னதுன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். என்னோட மீனிங் வந்து நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் எனக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் அன்பேர்டாக இருக்குது. ஸோ அப்போ இதில் n வேல்யூ வந்து எனக்கு 1. ஸோ n வேல்யூ 1னா 1 × 1+2. ஸோ √3ன்னு வரும். √3யோட வேல்யூ வந்து 1.732 போர் மேக்னட்டான். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் நான் கொடுத்த ஹோம்ஒர்க் சம். 3 பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதியிருக்கணும். 4th and 5th பாயிண்ட் நான் இப்போ புதுசாக சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸாமில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு கொஷின் பார்க்கலாம். 4th one, based on VB theory, explain why CrNH363+ is paramagnetic but NiCN4 times 2- is diamagnetic.
ஸோ வேலன்ஸ் பாண்ட் தியரி வச்சு இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பேராமேக்னெட்டிக், இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து டயாமேக்னெட்டிக் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பேராமேக்னெட்டிக்னா உங்களுக்கு தெரியும் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், டயாமேக்னெட்டிக்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதை விபி தியரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விபி தியரி வச்சு இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு விபி தியரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சிஆர் NH3 6 times 3 plus. ஸோ சிஆரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பை ஹார்ட் பண்ணியிருக்கணும். குரோமியம் வந்து 24, 3D4, 4s2 இதுதான் கான்ஃபிகரேஷன். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் இதோட சார்ஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் நான் திரும்ப எழுதிக்கிறேன். Cr NH3 6 times 3 plus Cr வந்து Xன்னு வச்சுக்கிறேன் plus 6 into NH3 வந்து நியூட்ரல் லிகாண்ட், ஸோ 0 ஹோல் சார்ஜ் வந்து plus 3, ஸோ X is equal to plus 3. ஸோ குரோமியமோட சார்ஜ் வந்து plus 3. ஸோ குரோமியம் வந்து 3D4 4s2, ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸில் குரோமியம் வந்து எனக்கு plus 3 வருது. ப்ளஸ் 3னா 3 எலக்ட்ரான்ஸ் கம்மின்னு அர்த்தம். ஸோ இந்த 2 போயிடும், இதிலேருந்து 1 போயிடும். ஸோ 3D3ன்னு வரும். ஸோ இப்போ இந்த குரோமியம் ப்ளஸ் 3க்கு நான் வந்து விபி டயக்ராம் வரைகிறேன். ஸோ இது 3D 4s 4p 3D3 ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஃபில் பண்ணிக்கோங்க. 1 2 3. இப்போ லிகாண்ட் NH3 இருக்குது. NH3 வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டுனா எனக்கு பேரிங் நடக்கும். ஸோ இது வந்து இங்கே பேர் ஆகிடும். ஸோ பேரிங் நடந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது இங்கே பேர் ஆனதுனால இப்படி ஆகிடும், இது இப்படி இருக்கும். இப்போது எனக்கு 6 NH3 இருக்குது. ஸோ ஒரு NH3 வந்து இங்கே ஓவர்லேப் ஆகும், செகண்ட் ஒன் இங்கே, தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன். 6 லிகாண்ட் ஓவர்லேப் ஆகிடுச்சு. இப்போது ஹைப்ரிடைசேஷன் எழுதுகிறேன். என்ன கேட்டாலுமே எல்லாமே எழுதிடுங்க. ஹைப்ரிடைசேஷன் பாருங்கள், இது டி ஆர்பிட்டால். ஸோ டியில் 3 இருக்குது. ஸோ D3 எஸ்ஸில் 1 இருக்குது, பியில் 2 இருக்குது. ஸோ D3 sp2 இதுதான் வந்து ஹைப்ரிடைசேஷன். ஜாமெட்ரி வந்து எப்போவுமே 6 லிகாண்டுனா கண்டிப்பாக எனக்கு ஆக்டாஹீட்ரல் தான் வரும். ஓகே. அண்ட் மேக்னெட்டிக் நேச்சர், மேக்னெட்டிக் நேச்சர் பாருங்கள், அன்பேர்ட் எலக்ட்ரான் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் பேராமேக்னெட்டிக். இது வந்து கொஸ்டினில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. சிஎஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பேராமேக்னெட்டிக் அப்படின்னு. ஸோ நீங்கள் பேராமேக்னெட்டிக்னு எழுதுனா மட்டும் பத்தாது, அது கீழே ரீசன் எழுதணும். ரீசன் என்னென்னா இட் ஹேஸ், இட்னா என்னென்னு எழுதணும். த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், the central metal atom has one unpaired electron. ஸோ அதனால தான் இது வந்து என்னது பேராமேக்னெட்டிக். ஸோ டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வந்து என்னென்னு எழுதுங்க. எலக்ட்ரான்ஸ் இருக்கிற ஆர்பிட்டாலே லிகாண்டும் ஓவர்லேப் ஆகிறதுனால இது வந்து இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். எலக்ட்ரான்ஸ் இருக்கிற ஆர்பிட்டால் இல்லாமல் வெளியில் இருக்கிற ஆர்பிட்டால்ஸில் ஓவர்லேப் ஆச்சுன்னா அது வந்து அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். ஸோ பேராமேக்னெட்டிக்னா என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட ஃபார்முலா வந்து √n × n+2 போர் மேக்னெட்டான். ஸோ √n வந்து நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து 1. So 1 into 1 plus 2 Bohr magneton. So √3 Bohr magneton. √3 ஓட வேல்யூ வந்து 1.732 Bohr magneton. ஸோ இப்போது நம்ம இது வந்து
பேராமேக்னெட்டிக் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இந்த ரீசன் முக்கியம். ஓகே, ஏன்னா அதுக்கு தான் ரீசன் கேட்குறாங்க கொஸ்டினில். நெக்ஸ்ட் இப்போ இது வந்து டயாமேக்னெட்டிக் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். NiCN4 2-. ஸோ இது வந்து டயாமேக்னெட்டிக் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து அட்டாமிக் நம்பர் 28. ஸோ 3d8 4s2. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் நிக்கலோட சார்ஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு அந்த காம்ப்ளெக்ஸை நான் திரும்ப எழுதிக்கிறேன். நிக்கல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சைனிடோ வந்து -1 × 4 = -2. x - 4 = -2. x = -2 + 4 = +2. ஸோ நிக்கலோட சார்ஜ் வந்து எனக்கு +2, அதாவது 2 எலக்ட்ரான் கம்மி. ஸோ நிக்கல் வந்து எனக்கு 3d8 4s2 அப்படின்னா நிக்கல் +2 வந்து எனக்கு 2 எலக்ட்ரான் கம்மி 3d8 மட்டும் வரும். இப்போ Ni2+க்கு நான் வந்து வரைய போகிறேன். ஸோ 3d 4s 4p 3d8. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஃபில் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. இப்போ எனக்கு இருக்கிற லிகாண்ட் வந்து CN லிகாண்ட். CN வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஸோ எனக்கு பேர் ஆகும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி பேர்டாக இருக்குது. இது மட்டும் தான் பேர் ஆகாமல் இருக்கிறதுனால இது இங்கே பேர் ஆகிடும். ஸோ பேர் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 இப்படி கிடைக்கும். இப்போ என்கிட்ட 4 CN இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு CN வந்து இங்கே ஓவர்லேப் ஆகும், செகண்ட் ஒன் இங்கே, தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். ஸோ ஹைப்ரிடைசேஷன் வந்து என்ன அப்படின்னா ஒரு D இருக்குது, ஒரு S இருக்குது, P2 DsP2 ஹைப்ரிடைசேஷன். sp3 வந்ததுன்னா டெட்ராஹீட்ரல், dsp2ன்னு வந்ததுன்னா அது வந்து ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரி. ஓகே, ஸோ இதில் எல்லாமே பேரடாக இருக்கிறதுனால அது வந்து டயாமேக்னெட்டிக். பட் இது ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ரீசன் எழுதணும். த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சென்ட்ரல் மெட்டல் அயான்னு எழுதிக்கோங்க, ஏன்னா அயான் தான் இருக்கு. ஹேஸ் நோ அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ அதனால தான் இது வந்து டயாமேக்னெட்டிக். ஸோ என்ன டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ், எலக்ட்ரான் இருக்கிற ஆர்பிட்டால்லையே வந்து லிகாண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே போகுது. பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு மட்டும்தான் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸான்னு சொல்லணும். ஸோ இது ஆக்டாஹீட்ரல் கிடையாது, இது ஸ்கொயர் பிளேனார். ஸோ இன்னர் ஆர்பிட்டாலா அவுட்டர் ஆர்பிட்டாலான்றது நான் எழுத தேவை கிடையாது. ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் டயாமேக்னெட்டிக்னா அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லை. அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்காது. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை, இல்லாட்டி மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து 0, ஏன்னா n வேல்யூ வந்து 0. n வேல்யூனா என்னது, நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து 0. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். நான் ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுக்குறேன், அதை முடிங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், நீங்களே எழுதலாம். ஓகே, NiH2O 6 times 2+ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இஸ் green in color, but NiCN4 2- is colorless.
ஒய். இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி எழுதணும் அப்படின்றத யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் யூஸிங் விபி தியரி. ஓகே, ஸோ இது வந்து க்ரீன் கலருன்னு சொல்கிறாங்க, இது கலர்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ ஒரு காம்ப்ளெக்ஸில் கலர் இருக்கும், எப்போ ஒரு காம்ப்ளெக்ஸில் கலர் இருக்காது. ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸில் அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்ததுன்னா அந்த காம்ப்ளெக்ஸில் கலர் இருக்கும். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸில் அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். அப்போ இது க்ரீன் கலர்னா அப்போ இதெல்லாம் எனக்கு அன்பேர்டு எலக்ட்ரான் வரணும், இது கலர்லெஸ்னால் இதில் அன்பேர்டு எலக்ட்ரான் எனக்கு வரக்கூடாது. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து விபி தியரி வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஆன்சர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகே, தேங்க்யூ.